அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26 ஆண்டுக்கான புதிய ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல கண்டிப்பா 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு வேலை வேகன்சி விட்டு அதை பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணி அதுக்கான ரிசல்ட் மெரிட் லிஸ்ட் 1 மெரிட் லிஸ்ட் 2 வெளியிடுறதுக்கு முன்னாடியே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதுல இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தான் ஒரு முன்னுரிமை வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே இன்னைக்கே கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு டோட்டலா 32,500 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இது தமிழ்நாடுக்கு மட்டும்தான். சரிங்களா? அதை பெருமையா சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த 32,500 பிளஸ் வேகன்சி மட்டும் நமக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங் வந்திருக்குது அப்படின்னா 3 விதமான போஸ்டிங். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக், அதாவது ஜிடிஎஸ் சொல்லுவாங்க, அதாவது போஸ்ட்மேன். ஓகேங்களா? இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு இப்போ நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும் விண்ணப்பிக்கிறதுக்கு, மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், என்னென்ன போஸ்டிங் என்ன படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதனால ஒவ்வொரு போஸ்டிங்கும் மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், அதற்கான தெளிவான அப்டேட் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து மினிமம் சம்பளம் எவ்வளவு, மேக்சிமம் சம்பளம் எவ்வளவு, இதுல ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மினிமம் சம்பளம் இந்த போஸ்டிங்க்கு இவ்வளவுதான், மினிமம் சேலரி இந்த போஸ்டிங் இவ்வளவுதான் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். அதை தொடர்ந்து மினிமம் ஏஜ் லிமிட் என்ன, மேக்சிமம் ஏஜ் லிமிட் என்னன்றதும் பார்க்க போறோம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் காமனா 3 போஸ்டிங்கும் சேமா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னாக்கா இந்த மினிமம் ஏஜ் என்ன, மேக்சிமம் ஏஜ் என்றதையும் தெளிவா பார்க்கலாம். அது தொடர்ந்து அப்ளை பண்றதுக்கு முக்கியமா என்ன டாக்குமெண்ட், ஓகேங்களா? இதை ஏன் நான் இவ்வளோ சீக்கிரமா இந்த நோட்டிபிகேஷன் கொடுக்குறேன், ஸோ 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி எதற்காக இந்த நோட்டிபிகேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்குமெண்ட் ஒரு சில பேர் வச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் ரெடி பண்ணணும். ஸோ அதனால தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ 1 வீக் முன்னாடியோ நம்ம நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கான ரீசன் அதுதான். ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட டாக்குமெண்ட்லாம் எந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம 1 வீக் முன்னாடியே நோட்டிபிகேஷன்றது கொடுக்கறதுங்க. சரிங்களா? ஸோ அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பளம். ஓகேங்களா? சம்பளத்தை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததான் இந்த வேலைவாய்ப்புல யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புல யார் யாருக்கு முன்னுரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் ஈஸியா எப்படி நம்ம இந்த வேலையை பாக்குறது அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் இந்த வீடியோவிலேயே நம்ம சொல்ல போறோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறது ஆன்லைன்ல பண்ணணுமா, ஆஃப்லைன்ல பண்ணணுமா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்டோட வீடியோஸ் அப்டேட்லாம் ஸோ மறக்காம எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோவை சீக்கிரமா எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த முழு வீடியோவும் நம்ம அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட், ஓகேங்களா, 2025க்கான அஃபிஷியல் வேகன்சி தான் நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து அப்ளை ஆன்லைன், அதாவது 32,500 பிளஸ் வேகன்சி அஃபிஷியலாவே நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? மினிமம் இந்த வேலைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடிஎஸ், ஓகேங்களா, அதாவது கிராமின் டக் சேவக்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன வேலைலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீடு வீடாக போயிட்டு பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணுவாங்க இல்லையா, இந்த போஸ்டிங் உங்களுக்கு வந்திருக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு வருவாங்க இல்லையா, கவர் கொடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த போஸ்டிங் தான் இந்த கிராமின் டக் சேவக் போஸ்டிங். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்றது என்னன்னா
அவருக்கு முழுக்க முழுக்க பேஸ் பண்ணி ஆஃபீஸ் ஒர்க் தான் மோஸ்ட்லி இருக்கும் அவருக்கு. ஆஃபீஸ்ல என்ன மாரி ஒர்க் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஹெட் ஆஃபீஸ்ல தான் மோஸ்ட்லி அவருக்கு வந்து வேலை இருக்கும். என்னன்னா, எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ போஸ்டிங் வந்திருக்குது, அத பிரிச்சு குடுக்கணும். அதே மாரி கரெக்ட்டா வந்து இந்த போஸ்டிங்லாம் அ கொரியர் ஆயிருக்குதா? அதாவது எல்லாமே கரெக்ட்டா சப்மிட் பண்றாங்களா? அப்படின்றத செக் பண்றது எல்லாமே இவரு தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அடுத்ததா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் உடைய வேலை என்னன்னா, இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லாத நேரத்துல இவரு தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரா செயல்படுவாரு. அவரு செய்யற வேலை எல்லாமே இவருக்கும் செய்யணும். அதே மாரி கிராமின் டெக் சேவா போஸ்டிங் ஒருவேளை அவரு வந்து மெடிக்கல் லீவ்லயோ ஏதாச்சும் ஒரு வேலைனால போயிட்டாலும், இவர் தான் வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் கிராமின் டெக் சேவக் வேலையும் பார்க்கணும். இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வேலையும் பார்க்கணும். ஓகேங்களா? அது எல்லாமே அவர்கள் இல்லாத நேரத்துல தான். ஓகேங்களா? ஸோ அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்ததா டோட்டல் போஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டலா நமக்கு 32,500 பிளஸ் வேக்கன்சி அஃபிஷியலாவே நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அப்ளை மோட பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் நமக்கு வந்து பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த வேலை வாய்ப்புன்றது இருக்கணும். ஸோ முழுக்க முழுக்க இத வந்து நம்ம வந்து ஆன்லைன் தான் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து அப்ளை பண்றது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்டின்னா, ஆல் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியும். ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. சரிங்களா? ஸோ அத தொடர்ந்து வந்து இதற்கான சம்பளம். இந்த வேலைவாய்ப்ப பொறுத்தவரைக்கும் மினிமம் சேலரி எவ்வளோ கிடைக்கும்? மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து சேலரிய பொறுத்தவரைக்கும் 10,000த்துல இருந்து நமக்கு 29,300 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டார்ட்டிங் சேலரி தான். இது வந்து போக போக இன்கிரிமெண்ட் சேலரியாவும் மாறும். ஸோ அதையுமே நீங்க பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து மினிமம் ஏஜ் என்ன? மேக்ஸிமம் ஏஜ் என்ன? அது ரொம்ப அவசியங்க. ஸோ மினிமம் வந்து 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஏஜ் தான். ஸோ ஜென்ரலா இருக்கிறவங்களுக்கு. ஒருவேளை நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? அதுல 40ல இருந்து 45 வயசு வரைக்கும் வயது தளர்வு இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரிங்களுக்கு. அதனால உங்களுக்கு வந்து நீங்க 5 வருஷம் வயது தளர்வுனால அப்ளை பண்ணிக்கலாம். 45 வரைக்கும். ஒருவேளை நீங்க எஸ்சி, எஸ்டி இல்லாம ஓபிசி கேண்டிடேட்ல வரீங்க. அ எஸ்சி, பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரில வரீங்க அப்படின்னா, நீங்க 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஜென்ரலா ஓபிசில வரவங்க யாரெல்லாம் அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சிஎம் இந்த கேட்டகரில வரவங்களுக்கு ரூ. 100 ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூல வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் மெத்தட பொறுத்தவரைக்கும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணணும். ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. ஸோ அடுத்ததா வந்து எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. செலக்ஷன் ப்ராசஸ்ல ஒன்லி உங்களுடைய 10வது மார்க் ஷீட்ட மட்டும் வச்சு 10வது மார்க்க வச்சு மட்டுமே உங்க மெரிட் லிஸ்ட் போட்டு உங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. அதற்கு மேல நீங்க 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யுஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி எப்போ வேணா முடிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் தான்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா கடைசியா நம்ம பார்க்க போறது அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்ட்டிங் டேட் என்ன, எப்போ டேட்ன்றது தெரியணும் இல்லையா? ஸோ வரக்கூடிய முதல் வாரம் அதாவது செப்டம்பர்ல முதல் வாரத்திலிருந்து இந்த வேலைக்கு அதாவது 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்றதுக்கு டேட் சொல்லிடுவாங்க. அந்த டேட்ல இருந்து நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து கடைசியா நம்ம பார்க்க போறது உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பா வேணும். உங்களுடைய சிக்னேச்சர் வேணும். உங்களுடைய ஆதார் கார்டு வேணும். அடுத்தது மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் அதாவது உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்தது டிசபிலிட்டி ஓகேங்களா? நீங்க ஒரு ஹேண்டிகேப்பா இருந்தீங்கன்னா, நம்முடைய அதோட சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய வருமான சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஜெண்டரா இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப், அடுத்தது நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் ரொம்ப அவசியமானதுங்க. இது எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் யூ. வெல்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.